friends, welcome back to our Gaandhakannazhagi channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா fake eyelash வந்து எப்படி fix பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். போமா. சோ fake eyelashக்கு நான் இத யூஸ் பண்றேன். இது வந்துட்டு ஒரு நார்மல் Amazonல கிடைச்ச ஒரு இதுதான். ஸோ இதில் வந்துட்டு நான் நம்ம ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபேக் ஐலாஷ் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலாஷ் வந்து நம்ம கேர்ள் பண்ணணும். ஸோ தட் நம்ம ஃபேக் ஐலாஷோட அது வந்து கேர்ள் ஆகி ரெண்டு மர்ஜ் ஆகி நிற்கும், இல்லாம தனித்தனியாக வந்து நின்று ஆடாக தெரியும். ஸோ நான் வந்து ஐலாஷ் வந்து கேர்ள் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து இந்த ஐலாஷ் வந்து எடுத்துட்டு உங்ககிட்ட என்ன க்ளூ இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு இங்கே நார்மல் ஒரு க்ளூ ஐலாஷ் க்ளூ வந்து எடுக்கிறேன். ஸோ உடனே வந்து நம்ம ஐயில் வைக்கக்கூடாது, கம் ஒட்டின பிறகு கொஞ்சம் இது வந்து ட்ரை ஆகட்டும், ஃபுல் இல்லை ஓரளவுக்கு ட்ரை ஆகட்டும். அடுத்தது வந்துட்டு ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எடுத்துட்டு அதையும் நம்ம வந்துட்டு கம் போட்டுருவோம். ஸோ கொஞ்சம் வந்து ட்ரை ஆகட்டும், ட்ரை ஆன பிறகு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஐலாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐலாஷ் வந்து அப்ளை பண்ணும்போது சென்டரில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, அடுத்த எண்ட் அண்ட் ஃப்ரண்ட். தென் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், ஐலாஷ் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நல்லா ஸ்டிக்காக இருக்கான்னு மட்டும் பாருங்கள், ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஐலாஷ் வைக்கிறதுக்கும் வைக்காததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஐஸே வந்து சூப்பராக பியூட்டிஃபுல்லாக ஆக்கி கொடுத்துரும். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணிடலாம். சேம் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சுருங்க, அடுத்து எண்டு அந்த மாதிரி. தென் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஐலாஷ் வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து முடிச்சிடும். ஸோ தென் அடுத்து வந்து மறக்காமல் என்ன பண்ணோம்னா கீழே வந்துட்டு நம்ம மஸ்காரா போட்டுருணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு 2 minutes மேக்ஸிமம் 2 minutes வீடியோ தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸில் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோ உங்களை நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன்.